ஹாய்ங்க, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இடத்துக்கு போகிறோம். வாங்க என்ன இடம்னு பார்க்கலாம். கிளம்பிட்டோங்க. கிளம்பி வெளில வந்து அதோட வியூங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போயிட்டே இருக்கோம். வாங்க உங்களுக்கு சூப்பராக ஒன்றை காட்டுறேன். நல்லா இருக்குங்க. என்ன தான் பகலில் போய் ஒரு இடத்த பார்த்தாலும் அந்த விடியற் காலையில் போகிறது அது ஒரு ஜில்லுன்னு காற்று, அது ஒரு தனியாக சுகங்க. அங்கே லைட் செட்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. பக்கத்தில் நம்ம ஃப்ரிட்ஜு கீழே போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குங்க கிளைமேட்டு. இது வந்து நவம்பரா, அந்த பனி மழை எல்லாமே சேர்ந்துருக்குமா, நல்லாயிருக்கு. அப்படியே வண்டியில் போயிட்டுருக்கிறத ஃப்ளைட்டுங்க. நம்ம ஏன்னா சென்னை மீனம்பாக்கம் பக்கத்தில் இருக்கிறதுனால ஃப்ளைட் வந்து இறங்குது. அவ்வளோதான், கொஞ்சம் தூரத்தில் வந்து பனி பெய்ய ஆரம்பிச்சிருதா. இங்கே இருங்க, ரோட்டில் இருக்கிற லைட்டு கீழே படுக்கிறதுனால செம்மையாக தெரியுது. அப்புறங்க கிராஸ் பண்ணங்கூட்டி இன்னொரு ஃப்ளைட்டு பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதையும் அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டிட்டு அப்புறம் கிளம்பிட்டோங்க. அந்த வியூவெலாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த மார்னிங் டயத்தில் போனால் ஒரு டிராஃபிக்குமே இருக்காதுங்க. சூப்பராக போயிடலாம். அதில் கொடுத்துருக்க லைட்டை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு. சைடில் போவோம், வெயிட் பண்ணுங்க, போய் பார்ப்போம். என்னங்க சம்பாரிச்சு என்னங்க பண்ண போகிறோம்? என்ஜாய் பண்ணணுங்க. ஃபுல்லாக பக்கத்துலலாம் ஹோட்டல்ஸ், கீழெல்லாம் பாருங்கள், டீ கடை, ஜூஸ் கடை இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதெல்லாம் லேட்டாக தான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுவாங்க. மேலே தெரியுது பாருங்கள், இது வந்து மெட்ரோ நான் காட்டுறேன் பாருங்கள். டிராஃபிக்கே இருக்காதுங்க, அவங்க பாட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த சைடெலாம் எதுவும் இல்லை. வாங்க, நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் சென்னை வாங்க, சென்னை வந்து சுற்றி பாருங்கள். பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி எல்லாம். மேலே மெட்ரோ போட்டு பாருங்கள். விடியற் காலம் அந்த லைட்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை பாருங்கள், இதை விட பார்க்குறது என்னங்க, அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க. இந்த பாருங்க, இன்னொரு மெட்ரோ போகுது. அவ்வளோதான், போயிடுச்சு. விடியற் காலையில் சூரியன் உதிக்கிறதுங்க. அந்த பனி அதிகம் பெய்யறதுனால சரியாக தெரியல. இந்த காட்டுறேன் பாருங்கள், அழகாக இருக்குல்ல. நம்ம நார்மல் டயத்தை விட அந்த விடியற் காலையில் போகிறது வந்து அது ஒரு ஜாலியாக இருக்குங்க. வந்துட்டோங்க, நம்ம சொல்கிற இடத்துக்கு வந்துட்டோம். மெரினா பீச்சு தாங்க, சும்மா வேறு லெவலில் இருக்குதுங்க. எல்லாம் நிறைய பேர் வாக்கிங்லாம் போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து உள்ளார போவோம். இப்போ இங்கே எல்லாமே கேட்லாம் பூட்டியிருக்கிறதுனால அங்கே மெயின்
போய் தான் உள்ளார போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியுதா ஃபுல்லாக அந்த புறா பேர்ட்ஸ்லாம் பறக்குது பாருங்கள். வாங்க உங்களுக்கு கிட்டக்க நான் போய் காட்டுறேன். வந்துட்டாங்க. நான் கொஞ்ச நேரம்தான். இப்போ வந்து மார்னிங் டயத்தில் என்ன அதிகமாக அங்கே இருக்குதுன்னா ஜூஸு, சுண்டல், ஹெல்த்தியானதான் ஃபுல்லாகவே இருக்குது. வந்துட்டோம் வாங்க. இதை விட என்னங்க சந்தோஷம் இருக்குது. இறைவன் வந்து எவ்வளோ அழகாக வந்து இந்த புறாவெல்லாம் படைச்சிருக்கா பாருங்க. இந்த பாருங்க, இது மாதிரிலாம் யாராவது பார்த்துருக்கீங்களா பக்கத்தில்? அதில் ஒரு ஒயிட் கலர். ஹாய், இங்கே பாருங்கள், இவனை பாருங்கள். எல்லா உயிருமே நம்ம வந்து ரசிக்கணுங்க. இங்கே பாருங்கள், கச்சமிச்ச. எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குங்க இதை பார்க்குறதுக்கு. எப்படி நான் வந்து ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து அந்த அந்த தவிடு இது என்ன சாப்பிடுமோ அதை வாங்கி கொடுக்குறாங்க, ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிறாங்க. பார்த்துட்டு எல்லாருமே வந்து ரசிச்சுட்டு போகிறாங்கங்க. அதோட சத்தத்தை கேளுங்க, அது ஒரு அப்புறம் பக்கத்துலேயே ஒரு அழகான ஃப்ளவர் இருந்தது. அதில் பாருங்கள், நீர்த்துளிகள்லாம் எவ்வளோ அழகாக அதில் இருக்குன்னு பாருங்கள். ஒரு பூ இருந்துச்சுன்னா அதை புத்து கவனித்து உணர்ந்து ரசித்து பார்க்கணும். நானும் இந்த மேலே உள்ள தண்ணியை கீழே சொட்டுன்னு பார்க்குறேன். தட்டுன்னு விழவே மாட்டேது. நமக்கு வந்து சோதனைன்னு கிளம்பிட்டாங்க. அப்புறம் வண்டியில் போயிட்டுருக்கோம். பீச்சுக்கு உள்ளார இன்னும் போகலை, போவோம். கிளம்பிட்டோங்க. சூப்பராக போட்டிருக்காங்க. இது மாதிரி நம்மளோட பார்த்ததில்ல. நம்மளுக்கு மண்ணாக இருந்தால் நடந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பீச் போகிறதுக்கு உள்ளார கடற்கரைக்கு போகிறது முன்னாடி இப்படி போட்டிருக்காங்க. நடந்து போகிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அந்த மார்னிங் ஒரு 7 o'clock 6:30 6 o'clock மேலே கூட்டம்லாம் அதிகம் இருக்காது, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ரொம்பவுமே அழகாக இருக்குங்க. இந்த வியூலாம் பாருங்க. பைக் வேணுமா உனக்கு? கார் வேணுமா? ப்ளூ கலரு இந்த பேர் இருக்கு. ஆனால் நீ உட்காந்து ஓட்ட தான் முடியாது. பாய்ங்க, வாங்க போய் பார்க்கலாம். இந்த கடற்கரை இப்போ நடுப்பகுதியில் ஒரு குட்டி புல்லாக இருக்கும்ல, அது மாதிரி இருக்குங்க. போகிறாங்க, எங்கள் ஹஸ்பண்டை தான் போகிறாங்க. உனக்கு வந்து நான் பேக் தூக்குறதா எனக்கு வேலை, வீடியோ எடுக்கிறதா வேலை அப்படின்னு சொல்லிட்டு. வந்துட்டோங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். எங்கே இருக்குது இந்தா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டோங்க. டிராக்டர்லாம் அந்த க்ளீன் பண்ணுறதுக்காக அதோட ஆச்சுங்க. அதெல்லாம் வந்துட்டோங்க. பாருங்கள், வாங்க கடற்கரையில் போய் அலைகள் வந்து நம்ம காலை அடிச்சிட்டு போதான்னு பார்ப்போம். வாங்க. என்னங்க லைஃப்பில் பண்ண போகிறோம்? ஒர்க்குன்னு போகாமல் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ரசிப்போம். வாழ்க்கையை ரசித்து வாழணுங்க.
பீச்சில் புட்டு தாங்க வாங்கியிருந்தோம். பீச்சில் புட்டு சாப்பிட போகிறோம். பீச்சில் எல்லாம் மீன் தான் சாப்பிடுவோம். பீஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. மெரினா பீச் போனால் இதுக்கு பக்கத்துலேயே இருக்கும் அந்த கடை, வாங்கி சாப்பிடுங்க. நாங்கள் கூட என்ன 50 ரூபாவா ஒரு புட்டு அப்படின்னு நினச்சோம். வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா நல்லா இருந்துச்சுங்க. 50 ரூபாய்க்கு ஒர்த்தபிளானதுங்க. சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. 50 rupeesக்கு ஒர்த்து. நமக்கு தான் சாப்பிட்றது கூட சாப்பிட்டு 3 அவட ஊட்டி விடு. பறந்துச்சு, அதனால கையில் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் மெரினா பீச் வந்து வாங்கி சாப்பிடுங்க. என்னோட அந்த பயணத்தில் நான் மட்டும் ரசிக்கிறது இல்லாமல் நீங்களும் என்னோட சேர்ந்து ரசிக்கணும். என்னோடய வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி